పుదుచ్చేరి ముఖ్యమంత్రిగా కాంగ్రెస్ సీనియర్ నేత వి నారాయణస్వామి కాసేపట్లో ప్రమాణం చేయబోతున్నారు. ఆయనతో పాటు 5గురు కాంగ్రెస్ ఎమ్మెల్యేలు మంత్రులుగా ప్రమాణం చేస్తారు. పుదుచ్చేరి లెఫ్టినెంట్ గవర్నర్ కిరణ్ బేడి వీరితో ప్రమాణం చేయిస్తారు. 30 స్థానాలున్న పుదుచ్చేరిలో కాంగ్రెస్ సొంతంగా 15 సీట్లు గెలుచుకుంది. మిత్రపక్షం డీఎంకేతో కలిసి ప్రభుత్వాన్ని ఏర్పాటు చేస్తోంది కాంగ్రెస్. కొద్దిసేపటి క్రితం పార్టీ నేతలను కలిసిన నారాయణస్వామి కాసేపట్లో లెఫ్టినెంట్ గవర్నర్ కిరణ్ బేడిని కలవబోతున్నారు. வே நாராயணசாமி என்னும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் கோன்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்திற்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்போ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். Now the oath of secrecy. I, வே நாராயணசாமி என்னும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டால் அன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். தொடர்ந்து another one. Now, I will read out the names of honorable ministers appointed by His Excellency the President of India, Thiru A. Namasibayam. I, நமச்சிவாயம் எனும் நான் உண்மையாக உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் மேன்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்கின்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்தவர்த்திற்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றி விருப்போ வெறுப்போ இன்றி முறை வழங்குவேன். will do the oath of secrecy for a member of the Council of Ministers. I, நமச்சிவாயம் எனும் நான் உண்மையாக உறுதி கூறுவதாவது, நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய அமைச்சர் என்கின்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டாலன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன்.
Thiru Malladi Krishna Rao. I, మల్లాడి కృష్ణారావు నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం విజేత చూపుతానని భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని పాండిచ్చేరి కేంద్రపాలిత ప్రాంత మంత్రిగా నా కర్తవ్యాలను శ్రద్ధతో అంతఃకరణగా శుద్ధితో నిర్వహిస్తానని భయం గాని పక్షపాతం గాని రాగద్వేషాలు గాని లేకుండా రాజ్యాంగాన్ని శాసనాలను అనుసరించి ప్రజలందరికీ కూడా న్యాయం చేస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తూ ఉన్నాను. now we will now say the oath of secrecy for a member of the Council of Ministers. I, మల్లాడి కృష్ణారావు నేను పాండిచ్చేరి కేంద్ర పాలిత ప్రాంత మంత్రిగా నా పరిశీలనకు వచ్చినా లేదా నాకు తెలియవచ్చినా ఏ విషయాన్ని కూడా నా కర్తవ్యాలను సక్రమంగా నిర్వహించేందుకు అవసరమైన మేరకు తప్ప ప్రత్యక్షంగా గాని పరోక్షంగా గాని ఏ వ్యక్తికి లేదా వ్యక్తులకు తెలియపరచనని లేదా వెల్లడించనని దైవ సాక్షిగా పవిత్ర హృదయంతో ప్రతిజ్ఞ చేయుచున్నాను. Thiru Kandaswamy. this is the oath for a member of the Council of Ministers. I, மு. கந்தசாமி என்னும் நான் கடவுள் பெயரால் உறுதி கூறுவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்தியாவின் அரசமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுரிமையும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் கோருரிமையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றபடியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவும் அச்சமோ அனுபவமோ இன்றி விருப்போ வெறுப்போ இன்றி முறை வழங்குவேன். this is the oath for secrecy for a member of the Council of Ministers. I, மு. கந்தசாமி என்னும் நான் கடவுள் பெயரால் உறுதி கூறுவது, நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமையை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டால் என்று தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன்.